தல அஜித் சார் சாரிங்க. நம்ம ஏகே அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா, ரேஸுக்காக ஒரு மீடியா சேனலுக்கு இன்டர்வியூ குடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னா, கரூர் இன்சிடென்ட்ட பத்தி பேசியிருக்காரு. பட் அந்த இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னா, கரூர் இன்சிடென்ட்ங்கிறது ஒரு 10% தான். மீதி வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா நெறைய விஷயம் பேசியிருக்காரு. அதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. புடிச்சிருந்தா மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். நம்ம அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டா குடுத்த இன்டர்வியூல வந்து பார்த்தீங்கன்னா, கரூர் இன்சிடென்ட் பத்தி என்ன பேசியிருக்காருன்னா, கரூர் இன்சிடென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நடந்த நிகழ்வுக்கு தனி ஒரு நபர வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே காரணம் காட்ட முடியாது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்களும் ஒரு காரணம், நானும் ஒரு காரணம். ஏன் மீடியாக்கள் கூட இதுக்கு ஒரு காரணம்னு சொல்லி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மக்களான நமக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க நடிகர்கள் மேல அன்பு வைங்க. பட் அந்த அன்பு வந்து பார்த்தீங்கன்னா, உங்க உயிர விடவும் பெருசா இருந்துறக்கூடாதுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அட்வைஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம, நாம நடிகர்கள் மேல வைக்கிற அன்பால அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி பேசியிருக்காரு. அவரோட அனுபவத்த சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, அவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பசங்க படிக்கிற ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள பிக்கப் பண்ண போ முடியல. அங்க நடக்கிற கல்ச்சர்ஸ் அங்க நடக்கிற நிகழ்வுகளுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரால போ முடியல. ஏன்னா, அவரு அங்க போனா கூட்டம் கூட்டம் கூடுதுங்கிற காரணத்தால அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அங்கருந்து சீக்கிரம் நீங்க இங்கருந்து கொஞ்சம் சீக்கிரம் போயிருங்கன்னு சொல்லிட்டு அந்த மாரி சொல்றாங்களாமா. அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அவமானமான விஷயம். நாம ஒரு இடத்துக்கு போறோம். அங்கருந்து நீங்க உங்கள சீக்கிரம் அனுப்புனாங்கன்னா, அது ஒரு உங்களுக்கு ஒரு கஷ்டமா இருக்கும்ல. சோ அந்த மாரிலாம் எனக்கு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவரு வந்து பார்த்தீங்கன்னா, மென்ஷன் பண்ணியிருக்காரு. சோ நாம நடிகர்கள் மேல அன்பு வைக்கலாம். பட் அந்த அன்பு நம்மள உயிர விடவும் பெருசா இருக்கக்கூடாது. நடிகர்கள நார்மல் நடிகர்களா பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம F1 பத்தியும் அவர் நெறைய பேசியிருக்காரு. பட் அத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல பார்க்க முடியாதுங்கிறனால நாம அத வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம வந்து பார்த்தீங்கன்னா, கோல்ட் வார பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அத வந்து பார்த்தீங்கன்னா, சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கோம். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. என்னால டைட்டில் கீழ லிங்க் குடுக்க முடியல அன்பார்ச்சுனேட்லி.